இப்போ பாருங்க 1/1/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 31/12/2023க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி, புதுசாக வர நண்பர்களுக்கும் சரி, என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆருக்கும் சரி, கேஎலுக்கும் சரி, சிங்கிள் நம்பர், டபுள் டிஜிட், 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், என்னோட சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கப்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். டிஆர் கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வித்ட்ரா வந்து கொஞ்சம் 1/2 hour 10 minutesலாம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வித்ட்ரா ஆகுறதுனால, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கேம்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. இன்னும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் கொண்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. நிறைய வித்ட்ரா ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்ட்ரா வந்து லேட் ஆகுது. சில பேருக்கு சீக்கிரமாகவே வந்தது, சில பேருக்கு லேட் ஆகுது. அதாவது வித்ட்ரா ஆகுறத பொறுத்து அவங்க வந்து வித்ட்ரா கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வித்ட்ரா ஆயிடும் நண்பா. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் அதில் வந்து வித்ட்ரா ஆகிடும். வித்ட்ரா ஆகாமல் இருக்காது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், அமௌண்ட் எது நின்றுச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று அமௌண்ட் எது நின்றுச்சுனாலும் அதில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் சேட் பண்ணிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ரீசார்ஜ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் டிஆர்கேலாம் விளாண்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கேரளா லாட்ரிலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயும் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் விளாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணுறதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறையா இது இருக்குது. வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர், டபுள் டிஜிட்லாம் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்பா. நம்பிக்கையான ஆப் தான். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி பாருங்கன்பா. கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் 31/12/2023க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 5-3-6 5-3-6க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5-3-6க்கு வந்து நம்ம 5ஆம் நம்பர் ஒரு போர்டு வந்து வெற்றி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3-6 நம்ம ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 5-8ல் 5ஆம் நம்பர் சூப்பராகவே நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஆல்போலில் ஒரு நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5-8. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-6-2 ரிசல்ட்டு. 4-6-2க்கு நம்ம வந்து 6-2 பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. இது போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா 6-2 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். 6-2 ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து அதாவது இந்த 2 நம்பர் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தேன் பி போர்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி மிஸ் ஆகி வந்துச்சுன்பா. 2ஆம் நம்பர் நான் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், ஆனால் மிஸ் ஆகி போர்டு மாதிரி வந்துருக்குது. நான் 3-1 ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 1-3-3-1ன்ட்டு அது வரல, நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் சூப்பராகவே நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு. இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து சூப்பராகவே நீங்கள் எடுத்துருக்கலாம்பா. பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கும். பிசி தான் இதுவும் பார்த்திங்கன்னா பிசி, இதுவும் பார்த்திங்கன்னா பிசி. சூப்பராக வினிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் கரெக்டாக நம்மளுக்கு போர்டு வைஸாக மிஸ் ஆகி வந்தாலும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. பி போர்டில் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் கொடுத்த 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா 6 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணியை பொறுத்த வரைக்கும் 4-3-8. 4-3-8க்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 3 நம்பரும் ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு. இந்த 3 நம்பருமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்ததுனால 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் 3 நம்பருமே போர்டு மாதிரி வந்திருக்கு. போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்திங்கன்னா 3-4 ஒரு செட்டு கொடுத்துருப்போம். அது வந்து 4-3 கொடுத்துருக்கணும். 3-8 ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து சூப்பராக நம்மளுக்கு
பிசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 3-8 அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-3 3-8 கொடுத்தாச்சு. 4-8 ஒரு செட்டு நம்ம கொடுக்கல. நம்ம வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். நான் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இதுலேயும் வரல, மிஸ் ஆயிடுச்சு. 8ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-3-8 சூப்பராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கணும்பா. சூப்பராக மகத்தான ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இதை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் பரிசாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம வந்து கேஎல்ல வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆல் போர்டு தான் பாஸ் ஆயிருந்தது. டிஆரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்குன்பா. இதை பொறுத்த வரைக்கும் நியூ இயருக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்த மாதிரி தான். இதை பாருங்கள் 3-8-4 4-3-8க்கு போர்டு மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4-3-8 சூப்பராக ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் மாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மற்ற இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் பிசி வந்து வின்னிங் கிடச்சிருக்கும். பிசி அதுக்கப்புறம் இங்கேயும் பிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-3-8 4-8 இங்கே கனெக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 4-3 இங்கே கனெக்ட் ஆகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஏபி, இது வந்து ஏசி, இது வந்து பிசி. சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2 பாக்ஸில் மட்டும்தான் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. மற்ற இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகிருக்குன்பா. அந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-3 பார்த்திங்கன்னா நேற்று வந்த நம்பர் அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கு. 4-4-3ன்றது வந்து நேற்று வந்து இந்த ரிசல்ட்டு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 4-3 அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம புதுசாக ஒரு நம்பர் தான் எதிர்பார்த்து ஆல் போர்ட்லேயும் கொடுத்தோம். 8-7 அப்படி ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து கொடுத்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் தான் நம்மளுக்குள்ளே வந்திருக்கு. நேற்று வந்த நம்பர் கூட நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. சூப்பராக வந்து மகத்தான ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வின்னிங் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா நாளைக்கு நியூ இயர் கேஎல்ல ஒரு வின்னிங் கொடுத்துடலான்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎரில் கொடுத்துருக்கோம். சூப்பராக வந்து ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பிசி ஆல் போர்டு சூப்பராகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சரி வாங்க 1/1/2024க்கான டிஆர்லாட்டிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள் 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள் 3-2-3-6 3-4 3-0 2-4-2-0 6-4 6-0 8-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 3-4-4-3ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-2-4 3-2-0 3-6-4 3-6-0 8-2-4 8-6-0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3-2-4 3-8-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3-8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இல்லைன்னா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-8 2-1 2-6 2-4 9-8 9-1 9-6 9-4 1-4. எனக்கு இந்த ஏபிபிசிஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்றான நம்பர் பார்த்திங்கன்னா 8-4 4-8ன்னு வரலாம். இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங் கூட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்க நம்பர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-8-6 2-8-4 2-1-6 2-1-4 9-8-6 9-1-4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2-8-4 9-1-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் இந்த 8-1 லோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பி போர்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 8-1 வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம வந்து பி போர்டு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம்ல, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 8-1 இது 2 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 8-1 இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது கூட பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் 4ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-0. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-2, 4-5, 4-7, 4-0, 2-7, 2-0, 5-7, 5-0, 1-7. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 4-7-7-4ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-2-7, 4-2-0, 4-5-7, 4-5-0, 1-2-7, 1-5-0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5-7, 4-5-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு லோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இந்த 4-7 2 நம்பருமே லோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4-7 தான் இங்கேயும் நம்ம 2 செட்லேயும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4-7 0வும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. இந்த 4-7ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் 4 இல்லை 7 ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுன்னா 0 கூட மாற்றி வச்சு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 நாளைக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 2 செட்டை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்கன்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.